ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான சிறுகீரை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிறுகீரை துவையல் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை ஆழாக்கு உளுத்தம்பருப்பை போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கட்டு கீரை வச்சு தான் பண்ண போகிறேன், அதனால் அரை ஆழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கீரை கம்மியாக எடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி உளுத்தம்பருப்போட அளவையும் கம்மி பண்ணிடணும். உளுத்தம்பருப்புலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டு மிதமான தீயில் நல்ல பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து இப்போது துவையலுக்கு தேவையான உப்பு புளி காரம் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்கேன். துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். துவையலுக்கு எப்போவுமே உப்பு புளி காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வச்சாதான் நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல பொன்னிறமாக மாறின பிறகு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. இப்போ இந்த எண்ணெயிலே சிறுகீரையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கட்டு சிறுகீரையை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த சிறுகீரை நல்லா வதங்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அந்த அளவுக்கு இதை வதக்கணும். கீரையிலே ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். கீரையில் கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா துவையல் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உளுத்தம்பருப்பையும் 2 தடவை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு மசிஞ்ச பிறகு இந்த கீரையும் சேர்த்து நல்ல துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவே சுவையான சிறுகீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் சிறுகீரையில் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லா சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.